தளபதி ரொம்ப பிடிக்கும், சிவகார்த்திகேயனும் பிடிக்கும். 2 மூவியும் பார்த்து நாங்கள் என்ஜாய் தான் பண்ண போறோம். இந்த மூவி பார்த்து அந்த மூவி பார்க்க மாட்டோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா தளபதி ரசிகையாகவும் சிவகார்த்திகேயன் ரசிகையாகவும் இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக தான் இருக்கு. இதுல போட்டியெல்லாம் எதுவுமே கிடையாது. திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். சிவகார்த்திகேயனோட ஆடியோ லான்ச்சுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. இந்த படம் வந்து லைக் ஏன்னா சிவகார்த்திகேயனோட திருச்சி, ஸோ நான் திருச்சி. ஸோ வந்து அவர் வந்து எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து அந்த சாங்ஸ்லேருந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கு. அண்ட் சென்னையில் வந்து இது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் இந்த படத்துக்கு. அண்ட் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கோம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. அண்ட் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு இந்த ஆடியோ லான்ச் பார்க்கறதுக்கு. நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனிதிங் 9ஆம் தேதி வந்து ஜனநாயகன் வருது. அடுத்து ஒரு நாள் கேப்லயே இந்த படம் வருது. எவ்வளவு போட்டியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? காம்படிஷன் இருக்கீங்களா? வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா? there are lot of fan base. ஜனநாயகத்துக்கு லைக் தளபதிக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம சிவகார்த்திகேயனுக்கும் நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. அண்ட் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் தே போத் ஆர் லைக் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ட்ரூ லாயல் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த படமும் பிளாக் பஸ்டர் ஆகும் ஜனநாயகனும். பிகாஸ் இட்ஸ் ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஃபார் தளபதி. அண்ட் ஃபார் சிவகார்த்திகேயன் மேலும் மேலும் அவர் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ திஸ் வில் பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹிட் ஐ பிலீவ், as per I believe. So both of the films are like going to be the blockbuster in across the world. நான் ஏற்கனவே ஒரு கையில துப்பாக்கி கொடுத்துட்டாரு விஜய்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரிலாம் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிலாம் இருக்கும்? இல்ல இது அதுக்காக தான் இந்த மாதிரியான போட்டியா முன்னாடியே வருது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து படத்தை வந்து முன்னாடியே வந்து லைக் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல என்ன பண்ண போறாங்கன்னு. பட் ஸ்டில் லைக் வந்து மூவிக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். எவ்ரி டைரக்டர் எவ்ரி ஸ்கிரிப்ட் வந்து எல்லாமே வந்து நல்லா தான் எடுப்பாங்க. பிகாஸ் அந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர் வந்து அவங்களோட ஹார்ட்ஷிப்ஸ்ல தான் தெரியும். பிகாஸ் சும்மா ஓடிடில பாக்குறதுல வந்து நத்திங் இஸ் கோனா ஒர்க் அவுட். நீங்க வந்து ஒரு படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்தாதான் அதோட அவங்களோட எஃபெக்ட் அந்த எஃபர்ட் வந்து தெரியும் நீங்க படத்துல வந்து எப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணாம அந்த மூவியை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளோட ரியாக்ஷன் இருக்கட்டும். ஸோ ஏன்னா வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு மூவியை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி போனோம்னா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது எப்பவுமே. என்னன்னா வந்து இப்படி ஒன்று எதிர்பார்த்தோமே இப்படி வரலையே. ஸோ என்னைக்குமே வந்து மூவியை வந்து எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ணாம போய் மூவியை என்ஜாய் பண்ணி ஃபேமிலி ஐ கெஸ் இட்ஸ் அ வெரி ஃபேமிலி வாட்ச் ஃபிலிம் இது எல்லாம். இந்த மூவி 2 மூவியுமே ஸோ அதனால வந்து 2மே வந்து பிளாக் பஸ்டராக இருக்க போகுது. ஜனநாயகம் சரி அண்ட் பராசக்தியும் சரி. ஸோ வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் பராசக்தி எஸ்பெஷலி பிகாஸ் திருச்சியிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கோம். அண்ட் திஸ் இஸ் லைக் மெயினா வந்து திருச்சி மக்களுக்கு இது மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும். பிகாஸ் ஹீ இஸ் ஃப்ரம் திருச்சி பேசிக்கா. ஸோ அதனால அதுதான் சொல்றேன்ல, அமரன் யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க அமரன் வந்து அது அவ்வளவு பெரிய வெற்றி வரும்னு சொல்லிட்டு. ஸோ அமரன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஸ்டாரிங் சிவகார்த்திகேயன் அண்ட் ஆல்சோ சாய் பல்லவி அண்ட் வைபவ் எல்லாருமே வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படமே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா இருக்க போகுது. பிகாஸ் அடுத்தடுத்து ஸ்கிரிப்டை வந்து நம்ம வந்து பார்த்தாலே வந்து லைக் நம்ம படத்தை பார்த்தாலே தெரியும் எப்படி அந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு. அண்ட் இந்த படமும் வந்து பிளாக் பஸ்டர் தான் கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் லைக் ஏன்னா வந்து அவங்களோட எல்லா சாங்ஸும் சரி எவ்ரிதிங் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. இது ஒரு லைக் வந்து ரொம்ப பழைய காலத்துல வந்து அந்த சாங்ஸ்லாம் எடுத்து அந்த மாதிரி இருக்கு, ஒரு வைப் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இந்த படமும் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் தான் இருக்கும். தேங்க்யூ. ஹாய், என் நேம் ஆஷிஃபா. நான் திருச்சியிலேருந்து வரேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனோட பராசக்தி மூவியோட ஆடியோ லான்ச்காக தான் வந்திருக்கோம். ஏன்னா சிவகார்த்திகேயன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தான், திருச்சி தான். அவருக்காக நாங்கள் வந்திருக்கோம். நல்லா இருக்கும், இந்த படம் சிறப்பாக அமையும். இந்த ஊருக்காரே இருந்தாலும் ஓகே தான், நம்ம சென்னையில் இருக்கிறவங்க வரது கூட ஓகே தான். நம்ம அங்கேருந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரணும் அப்படின்ற அளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும், எவ்வளோ அதை ஈர்த்துக்குங்க? ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து நாங்கள் பார்க்குறோம் சிவகார்த்திகேயனா. அவரோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, சாமானியமாக இருந்துட்டு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அவரெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ ட்ரிச்சிலேருந்து நாங்கள் வரோன்னா நாங்களும் நெக்ஸ்ட்டு அவர் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் மாதிரி, நாங்களும் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு அவர் ஒரு மோட்டோ மாதிரி இருக்கும். படமும் சூப்பராக அமையும். ரெண்டுக்கும் ஒரு கிளாஷ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் அதை எப்படி பாக்குறீங்க? அப்பெல்லாம் கிளாஷ்லாம் இருக்காது பிரதர். ஏன்னா தளபதிக்கு ரசிகர்கள் அதிகம், அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அண்ணாக்கும் அதிகம். ஆனால் கிளாஷ்லாம் ஆகாது. இப்போ வந்து ஃபேன்ஸாக இருக்கிற எங்களுக்கு கிளாஷ்லாம் ஆகாது. இந்த வீக்கெண்ட் வந்து லாங் வீக்கெண்ட், 2 படமும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா 14ஆம் தேதி வரதா இருந்தது, ஆனா 10ஆம் தேதி ஒரு நாள் கேப்ல வருதுன்றது எப்படி பாக்குறீங்க? அதை நாங்கள் எதுவும் பெருசாலாம் எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்களுக்கு அந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தளபதியும் ரொம்ப பிடிக்கும், சிவகார்த்திகேயனும் பிடிக்கும். 2 மூவியும் பார்த்து நாங்கள் என்ஜாய் தான் பண்ண போகிறோம். இந்த மூவி பார்த்து அந்த மூவி பார்க்க மாட்டோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா தளபதி ரசிகையாகவும் சிவகார்த்திகேயன் ரசிகையாகவும் இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. இதில் போட்டியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஆடியோ லான்ச்லாம் வந்திருக்கீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் டைமா? சென்னைக்கு ஆடியோ லான்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ப்ளஸ் வந்து ட்ரிச்சியில் நிறையா ப்ரொமோஷன்ஸ், ஆடியோ லான்ச் அதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன்.